ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்ப்போம்னு சொல்றேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா 9 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ அத சொல்லிடுறேன். இந்த 4 கொஸ்டின் அப்புறம் இந்த எக்ஸர்சைஸ்ல ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதான் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம மெஷர்ஸ் ஆஃப் டைம் தான் பார்க்க போறோம். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டைம்னா என்னன்னா பேசிக்கா teacher asks students to answer the following questions. How long do you take to run 100 meters? What is the time taken for a cup of rice to be cooked? How long do you take to walk 1 kilometer? What is the cultivation period of groundnut? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வச்சு நீங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் மெஷர்ஸ் ஆஃப் டைம் நமக்கு யூஸ் ஆகும் பேசிக்கா. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு டைம் எப்படி மெஷர் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அப்புறம் இதில் வந்து லெட்டஸ் டிஸ்கஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் டைம் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஹிஸ்ட்ரிலாம் தேவையில்லை ஆக்சுவலா. ஸோ பேசிக்கா இந்த ஹிஸ்ட்ரி மட்டும் போதும்னு நினைக்கிறேன். பேசிக்கா இந்த ஹிஸ்ட்ரி மட்டும் போதும். இன் லேட்டர் டேஸ் டிவைடட் இன்டு 24 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் விச் 12 hours were dedicated for day time and 12 hours for night time approximately. இது போதும். அப்புறம் டைம் டேக்கன் பை த எர்த் டு கம்ப்ளீட் ஒன் ஃபுல் ரொட்டேஷன் அரௌண்ட் த சன் இஸ் நோன் அஸ் சோலார் இயர். ஸோ இது வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வாஸ் டிவைடட் இன்டு 12 ஈக்குவல் பார்ட்ஸ் விச் இஸ் நோன் அஸ் சோலார் மந்த். ஸோ இதுவும் நமக்கு தெரியும். பேசிக்கா ஜனவரி டு டிசம்பர் இருக்கிற எல்லா மந்த்ஸும் தான் சோலார் மந்த்னு சொல்றோம். அப்புறம் the duration between two full moons is known as lunar month and 12 lunar months are known as lunar year. But we follow solar year and solar month. அவ்வளவுதான். ஸோ இதான். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்ற எல்லாம் தேவையில்லை. என்ன நீங்க படிச்சுக்கோங்க அது. ஆனா தேவையில்லை ஆக்சுவலா. ஸோ இப்போ யூனிட் ஆஃப் டைம் வந்துடலாம். டுடே we are measuring time accurately. The units of time are second, minute, hour, day, week, month, year, etc. They are interrelated. ஓகேவா? ஸோ இப்போ ரீகேப் நான் ஏற்கனவே ரீகேப்ல காமிச்சிட்டேன். பட் மறுபடியும் என்ன சால்வ் பண்ணிடலாம் இந்த 4 கொஸ்டினும். ரீட் அண்ட் ரைட் த டைம் த அப்ராப்ரியேட் பிளேஸ். ஓகே. ஸோ இது எத்தனை மணி? பேசிக்கா இந்த அவர் ஹேண்ட் வந்து கரெக்டாக 2 பாயிண்ட் பண்ணுது. மினிட் ஹேண்ட் வந்து 12 பாயிண்ட் பண்ணுது. ஸோ இது 2 o'clock. 2 o'clock. ஏஎம்ஆ பிஎம்ஆ தெரியாது. ஸோ 2 o'clock. 2 o'clock. இது எப்படி இருக்கு? இது அவர் ஹேண்ட் வந்து கரெக்டாக 10 பாயிண்ட் பண்ணுது. 10க்கு 11க்கு நடுவில் இருக்கு. மினிட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் பண்ணுது. ஸோ அப்போ 10:15 அர்த்தம். 10:15. ஸோ இதெல்லாம் நான் டக்குன்னு போடுறேன். சப்போஸ் இது போட தெரியலனா நீங்க பழைய வீடியோஸ் பாருங்க. பழைய 2 வீடியோவில் நான் எப்படி டைமை மெஷர் பண்ணணும்னு கரெக்டாக போட்டிருக்கேன். கரெக்டாக சொல்லணும்னா இந்த ரீட் அண்ட் ரைட் டைமிங், இந்த டைம் எப்படி ரீட் பண்ணணும் ரைட் பண்ணணும் நான் கரெக்டாக நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட், பெட்டர் கிராஸ்ப் கிடைக்கும் இந்த டாபிக்ல. ஸோ அதான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கு. ஸோ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் மினிட்ஸ் தான் எழுதுவாங்க டைமை. ஹவர்ஸ் வந்து 3 தாண்டிடுச்சு. ஆனா 4 இன்னும் ரீச் பண்ணல. ஸோ அதனால 3 போட்டுக்கலாம். மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹாஃப் ரொட்டேஷன். ஸோ 30 மினிட்ஸ். ஃபுல் ரொட்டேஷன்னா இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபுல் ரொட்டேஷன்னா 60 மினிட்ஸ் வரும். ஸோ 0லேருந்து ஹாஃப் ரொட்டேஷன்றதுனால 30 மினிட்ஸ். எவ்ரி ஹோல் நம்பர் ரெப்ரசன்ஸ் 5 மினிட்ஸ். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வேணா வேற கலர் மாத்திக்கிறேன்னா எவ்ரி ஹோல் நம்பர் ரெப்ரசன்ஸ் இந்த 5 மினிட்ஸ் அவ்வளோதான். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ 1 வந்து ஒரு 5 மினிட்ஸ், 2 வந்து 5 + 5 10 மினிட்ஸ் வரும். 3 வந்து 5 × 3 15 மினிட்ஸ் வரும். இது 15 மினிட்ஸ். அதனால தான் நான் இங்கே 10:15 எழுதுறேன். ஏன்னா இது 3 பாயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இட் ரெப்ரசன்ஸ் 15 மினிட்ஸ் அண்ட் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 10. ஏன்னா 10க்கும் 11க்கும் நடுவில் இருக்கு. ஸோ இட் ஹஸ் கிராஸ்ட் 10 பட் நாட் yet reached 11. அந்த மாதிரி தான் நீங்க கணக்கு எடுத்துக்கணும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6க்கும் 7க்கும் நடுவில் ஹவர்ஸ் இருக்கு. ஸோ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 தாண்டிடுச்சு பட் 7 இன்னும் ரீச் பண்ணல. ஸோ ஹவர்ஸ் வந்து 6 தான். மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த 9 பாயிண்ட் பண்ணுது. ஸோ 45 மினிட்ஸ். 9 × 5 gives you 45 மினிட்ஸ். ஏன்னா இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 12 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 12லேருந்து அப்படியே நீங்க 9 வரைக்கும் போறீங்க. ஸோ இது 60 மினிட்ஸ். அப்படி ரிவர்ஸ்ல இருந்தீங்கன்னா கூட நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஸோ 60, 55, 50, 45 இப்படியும் போகலாம். இல்லை இப்படி ஃபுல்லா போகலாம். ஃபுல்லா போறதுக்கு போல நான் ரிவர்ஸ்ல போனேன். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போறதுக்காக, ஃபாஸ்டா கால்குலேட் பண்றதுக்காக. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நம்ம ரீடிங் த டைம் பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஒரு புது மெத்தட் சொல்றான். ஸோ இவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். பேசிக்கா நம்ம இந்த மாதிரி இது எல்லாருக்குமே தெரியும் பேசிக்கா. பட் இவன் என்ன சொல்றான்னு பார்த்துடலாம். ப்ராக்டிஸ் டு சே டைம் இன் 2 ways. ஓகே, இது வந்து பாஸ்ட், இது வந்து 2. பேசிக்கா பாஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்ப சப்போஸ் இதான் அவன் பாஸ்ட்னு சொல்றான். பேசிக்கா 4 25 மினிட்ஸ் பாஸ் 4, அதாவது 4 தாண்டி 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுதான் அவன் பாஸ்ட்னு சொல்றான். ஸோ பேசிக்கா இந்த ஹாஃப் வந்து பாஸ்ட்னு சொல்லலாம். இந்த ஹாஃப் வந்து நம்ம 2ன்னு சொல்றோம். அடுத்த அவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் அவர் எழுதுறது தான் நம்ம 2ன்னு சொல்றோம். இந்த பிரசன்ட் அவர்லயே எழுதுறது தான் பாஸ்ட்னு சொல்றோம். ஸோ அது எக்ஸாம்பிள் வச்சு நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது நான் சொல்றேன் மேபி இப்போ புரியாம இருக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்க இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா புரிஞ்சிடும்.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னு பார்த்தலாம். இந்த மினிட் ஹேண்ட் இஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த கிளாக் இங்க இருந்துச்சுன்னா ஃப்ரம் 6 hours to 12 hours we read the time as dash minute to dash hour. ஸோ இங்க பாருங்களேன் 9:14 காமிக்கிறான் இல்லை. ஸோ 20 minutes to 10. ஏன்னா இது இந்த ஹாஃப் மார்க்கை தாண்டதுனால நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் 10ல எழுதுறோம் இந்த டைமையே. ஸோ 20 minutes ஆயிடுச்சுன்னா 10க்கு போயிடுவோம். 20 minutes ஆயிடுச்சுன்னா நம்ம 10 ரீச் பண்ணிடுவோம்னு சொல்றான். ஸோ அதான் இதுல சொல்றான். இந்த ஸ்டேட்மெண்ட் அதான் சொல்றான். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான்னா இந்த மினிட் ஹேண்ட் இஸ் வந்து ரைட் சைட் ஆஃப் த கிளாக். அதாவது இங்க இருந்துச்சுன்னா, அதாவது இங்க இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இருந்துச்சுன்னா from 12 hours to 6 hours. From 12 to 6, we read the time as dash minute past dash hour. Okay. 25 minutes past 4 னு சொல்றான். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் 4லயே எழுதலாம். சப்போஸ் இந்த மணி வந்து மினிட்ஸ் அண்ட் வந்து இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 25 minutes to 5ன்னு சொல்லுவோம் நம்ம. 4:35 டைமா இருந்துச்சுன்னா, சப்போஸ் டைம் வந்து 4:35 இருந்துச்சுன்னா, அதை எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம்னா 25 minutes to 5ன்னு சொல்லுவோம். 25 minutes to 5. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சப்போஸ் 4:30 இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல 4 o'clock இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கலாம். 4 o'clockனா 4 o'clockனே போட்டுடலாம். 4:30னாலும் 30 minutes past 4 போட்டுடலாம். இந்த கணக்குலயே வந்துடும் அது. ஸோ அதுக்கு ரொம்ப குழப்ப தேவையில்ல. ஸோ 30 minutes past 4ன்னு சொல்லல, half past 4ன்னு சொல்லலாம். ஸோ ஹாஃபும் 30 minutes ஒண்ணுதான். பேசிக்கா ஹாஃப்னா என்ன அர்த்தம்னா ஹாஃப் ரொட்டேஷன் அர்த்தம். நீங்க எழுதிடுறேன். ஹாஃபோட அர்த்தம் என்னன்னா, ஹாஃபோட அர்த்தம் ஹாஃப் ரொட்டேஷன், ஹாஃப் டர்ன். ஸோ ஃபுல் டர்ன் gives you 60 minutes, half turn gives you 30 minutes. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராக்டிஸ் டு சே த டைம் யூசிங் பாஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இதான் பாஸ்ட். ஸோ இந்த மாதிரி எழுதுறது தான் 25 minutes past 4. ஸோ இந்த 12 to 6 உள்ள டைம் எல்லாம் சொல்லிடலாம் நம்ம. ஸோ பேசிக்கா இந்த மினிட் ஹேண்ட் இஸ் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த கிளாக் நம்ம இந்த பாஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ 4 o'clockனா 4 o'clock தான். 4:05னா நம்ம எப்படி சொல்லுவோம்னா 5 minutes past 4ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 4 தாண்டி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ 5 minutes past 4. இப்போ 4:10 என்ன சொல்லுவோம்னா 10 minutes past 4ன்னு சொல்லுவோம். ஸோ 4 தாண்டி 10 minutes ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 15 minutes past 4ன்னு சொல்லலாம். 4:15 இல்லைன்னா குவார்டர் பாஸ்ட் 4ன்னு சொல்லலாம். குவார்டர் 15 minutes ஒன்று தான். பேசிக்கா குவார்டர்னா 1/4ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபிராக்ஷன்ஸ் தெரிஞ்சா அதெல்லாம் நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ சப்போஸ் ஃபிராக்ஷன்ஸ் தெரியலாட்டியும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஸோ அது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சுப்பீங்க. தேர்ட் டைம்ல நமக்கு ஃபிராக்ஷன்ஸ் ஒரு சாப்டர் இருக்கு, அதில் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ 4:20 என்னது? 4:20 20 minutes past 4. 20 minutes past 4. ஸோ 4 o'clock தாண்டிட்டோம். 20 minutes 20 minutesல 4 o'clock இல்ல எப்படி சொல்றதுன்னா 4 o'clock தாண்டி 20 minutes ஆயிடுச்சு. ஸோ 4 o'clock ரீச் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் 20 minutes ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4:25 எப்படி சொல்லலாம்? 25 minutes past 4. ஸோ 4 தாண்டி 25 minutes ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கா 4னா இப்படி இருக்கும். 4னா இப்படி இருக்கும். 4 தாண்டி 25 minutes ஆயிடுச்சு. இந்த மினிட் தாண்டி இவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ 4 தாண்டி 25 minutes ஆயிடுச்சு. 4:30னா என்ன அர்த்தம்? half past 4. 4 தாண்டி 30 minutes ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக் ஐடியா. half past 4. ஸோ ஹாஃப் டர்ன் ஆயிடுச்சு. 4 தாண்டிடுச்சு. 4 o'clock ரீச் பண்ணிட்டோம், அப்புறம் ஒரு ஹாஃப் டர்ன் ஆயிடுச்சு. இன்னொரு ஹாஃப் டர்ன் ஆனா 5 ரீச் ஆயிடலாம். ஸோ அதான் பேசிக்கா. ஸோ ப்ராக்டிஸ் டு சே த டைம் யூசிங் 2. ஓகே, இது வந்து இந்த 4:35 இருக்கு பாருங்களா. ஸோ இப்போ அடுத்து 5க்கு எப்போ போவோன்ற மாதிரி நம்ம கணக்கு போட ஆரம்பிச்சோம். 5 ரீச் பண்ண எவ்வளவு நிமிஷம்? 25 minutes ஆனா 5 ரீச் பண்ணிடும். ஸோ 25 minutes to 5. 25 minutes to reach 5ன்னு அர்த்தம். அப்பனா 25 minutes to reach 5 o'clock. இல்ல இந்த இடத்துல 5 o'clock, 5 o'clock அதான் அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டோட அர்த்தம் அதான். 25 minutes to 5னா 25 minutes to reach 5ன்னு அர்த்தம். இதுலயும் பாத்தீங்கன்னா 4:14 கொடுத்துருக்கு. ஸோ 20 minutes to reach 5. 20 minutes to reach 5. இதுல பாத்தீங்கன்னா 4:45 கொடுத்துருக்கான். ஸோ 15 minutes to reach 5ன்னு அர்த்தம். ஸோ இங்க பேசிக்கா இந்த ஹாஃப்ல வந்துட்டோம்ல, இந்த ஹாஃபை தாண்டிட்டோம் நம்ம. அதனால நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் 5 அடுத்த மணி நேரத்துல எழுதுவோம். ஏன்னா இந்த ஹாஃபை தாண்டிட்டோம். சப்போஸ் ஒரே நிமிஷம் போயிருச்சு. சப்போஸ் இந்த ஹாஃப்ல இருந்தோம்னா நம்ம 4:25 வச்சுக்கோங்களேன். 25 minutes past 4ன்னு சொல்லுவோம். இல்ல 4:20ல இருந்துச்சுன்னா 20 minutes to past 4ன்னு சொல்லுவோம். அதான் பேசிக்கா இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஆனா சின்ஸ் இந்த பாதி டேர்னை நம்ம தாண்டினால நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் 5ல சொல்றோம். அவ்வளவுதான். ஸோ 4க்கு அப்புறம் 5 தானே வரும் உங்களுக்கு. 4 o'clock அப்புறம் 5 o'clock வரும். ஏன்னா 5 o'clock ரொம்ப க்ளோஸா ரீச் பண்ணதுனால நம்ம அப்படி சொல்றோம். அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா அதான் அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா 5க்கு ரொம்ப க்ளோஸாவே இருக்கு. ஸோ 10 minutes to reach 5ன்னு அர்த்தம். 10 minutes to 5னா 10 minutes to reach 5ன்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் க்ளோஸா இருக்கு. ஸோ 5 minutes to reach 5. 5 minutes to reachன்றதுக்கு பதிலா நான் வெறும்னா இந்த ரீச்ன்ற வார்த்தையை இவன் ரிமூவ் பண்ணிட்டு 2:5 போடுறான். அவ்வளவுதான். 5 minutes to 5 அவ்வளவுதான். ரீச்ன்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணிடுறான். எக்ஸ்ட்ரா வார்த்தை எதுக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சே த ஃபாலோயிங் டைம் இன் அப்ராப்ரியேட் வேஸ். இதை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ 9:20 எப்படி சொல்லலாம்?
பேசிக்கா 9:20 நீங்க 20 மினிட்ஸ் பாஸ் 9ன்னு சொல்லலாம். 20 மினிட்ஸ் பாஸ் 9. ஏன்னா இன்னும் ஹாஃப் ரொட்டேஷன் தாண்டல. அதனால நான் 20 மினிட்ஸ் பாஸ் 9ன்னு சொல்றேன். 4:50 எப்படி சொல்லலாம்? 4:50 நீங்க 10 மினிட்ஸ் டு 5 சொல்லலாம். 10 மினிட்ஸ் டு 5 o'clock. 5. 5:15 எப்படி சொல்லலாம்? 15 மினிட்ஸ் பாஸ் 5 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் ஹாஃப் ரொட்டேஷன் தாண்டல. 5:30னா நீங்க 5:31னா கூட நீங்க சொல்லலாம். 29 மினிட்ஸ் டு 6ன்னு சொல்லலாம். ஆனா இவன் இன்னும் 30 மினிட்ஸ் தாண்டல. 30 மினிட்ஸ் தாண்டினா தான் நீங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். இந்த 2ன்ற வார்த்தை 30 மினிட்ஸ் தாண்டலைன்னா நீங்க இந்த பாஸ்ட்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். ஸோ 5:15ல தான் இருக்கு. ஸோ 15 மினிட்ஸ் பாஸ் 5 அவ்வளோதான். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ அதையும் நான் எழுதிடுறேன் எக்ஸ்பிளிசிட்டா. ஸோ ஒன்ஸ் நீங்க இஃப் யூ கிராஸ் 30 மினிட்ஸ், கிராஸ் 30 மினிட்ஸ் ஆர் ஹாஃப் டர்ன், cross 30 minutes or half turn, you can write 2. You can write 2ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அப்பதான் 2ன்ற வார்த்தையோட யூஸ் பண்ணனா இதான் கண்டிஷன். சப்போஸ் பாஸ்ட் நீங்க யூஸ் பண்ணா என்ன பண்ணணும்னா இட் ஷுட் ஸ்டே பிலோ 30 மினிட்ஸ்னா இஃப் யூ ஆர் இன் பிலோ 30 மினிட்ஸ், யூ ஆர் பிலோ 30 மினிட்ஸ்னா யூஸ் த வேர்ட் பாஸ்ட். அவ்வளவுதான். இதான் பேசிக் ஐடியா. ஸோ இதான் பாஸ்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண வேண்டியது. பாஸ்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணா இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும். 2ன்ற வார்த்தை யூஸ் பண்ணா இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த மீதி இருக்கிற 2 கொஸ்டின் முடிச்சிடலாம். ஸோ மீதி இருக்கிற 2 கொஸ்டின் முடிக்கிறதுக்கு முன்னாடி அழிச்சிடறேன், தேவையில்லாது. இல்லை அழிக்க கூட தேவையில்லை. 6:45 எப்படி எழுதலாம்? ஸோ இதை மட்டும் கீழே ஆக்கிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ 6:45 எப்படி எழுதலாம்? அப்புறம் 11:30 எப்படி எழுதலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் 6:45 எழுதிடுறேன். 6:45 ஆனால் 30 மினிட்ஸ் தாண்டிடுச்சா? தாண்டினா என்ன பண்ணணும் நீங்க? 30 மினிட்ஸ் தாண்டினா 2ன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ 15 மினிட்ஸ் டு 7ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். 15 மினிட்ஸ் டு 7. 7 ரீச் பண்ணா உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆயிரும். அவ்வளவுதான். 15 மினிட்ஸ் ஆனா 7 ரீச் பண்ணிடுவீங்க. 6:45 பிளஸ் 15 மினிட்ஸ் gives you 7. அவ்வளவுதான். ஸோ வெரி லாஜிக்கல் தான் இது எல்லாமே. ஸோ கொஞ்சம் யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம். 11:30 என்ன அர்த்தம்? 11:30 இன்னும் நம்ம 30 மினிட்ஸ் தாண்டல. ஸோ பிலோ 30 மினிட்ஸ்னாலும் சரி, ஜஸ்ட் ஈக்குவல் டு 30 மினிட்ஸ்னாலும் சரி, இந்த கண்டிஷன் பாஸ்ட்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். அப்பவும் பாஸ்ட் தான். 31 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த 2ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிடலாம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. கிராசிங் 30 மினிட்ஸ்னா அர்த்தம் என்னன்னா 31 மினிட்ஸ்னு அர்த்தம். அப்பதான் நீங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியும், 2ன்ற வார்த்தை. ஸோ இது புரிஞ்சாலே போதும். ஸோ 11:30னாலும் சரி, நீங்க ஹாஃப் பாஸ்ட் 11 தான் சொல்லணும். ஸோ 11:30 நீங்க எப்படி எழுதலாம்னா ஹாஃப் பாஸ்ட் 11 எழுதலாம். 11:30 அர்த்தம் என்னன்னா ஹாஃப் பாஸ்ட் 11 நீங்க ரீட் பண்ணலாம். பேசிக்கா அர்த்தம் இல்ல, ரீடிங் எப்படின்னா இப்படிதான் பண்ணணும். ஹாஃப் பாஸ்ட் 11 இல்ல 30 மினிட்ஸ் பாஸ்ட் 11 சொல்லலாம். 30 மினிட்ஸ் பாஸ்ட் 11 அவ்வளவுதான். ஸோ இப்போ பேசிக்கா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா கன்வர்ஷன் ஆஃப் டைம் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா ரீடிங் த டைம் பார்த்துட்டோம். அதாவது ப்ராக்டிஸ் டு சே டைம் இன் 2 ways பார்த்துட்டோம். ஸோ இந்த பாஸ்ட்ன்ற வார்த்தை எப்போ யூஸ் பண்ணணும், 2ன்ற வார்த்தை எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஹிஸ்டரி பார்த்தோம். மெஷர்ஸ் ஆஃப் டைம்னா என்னன்னு பார்த்தோம். அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.